வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பழைய விலைக்கு எரிபொருள் வழங்கப்படும் வரை கடலுக்கு செல்லாதிருக்க நீர்கொழும்பு மீனவர்கள் தீர்மானம். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான மண்ணெண்ணெய் மானிய திட்டம் இன்று ஆரம்பம். அபிவிருத்தி என்பது மாயை என மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. மாலைத்தீவில் மேலும் 3 அமைச்சர்கள் புதிதாக நியமனம். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பால் செல்லும் அதிகார பகிர்வு தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் 30வது மாகாண முதலமைச்சர்கள் மாநாடு கண்டியில் இன்று நடைபெற்றது. மாகாண முதலமைச்சர்கள் மாநாட்டின் தலைவரும் மத்திய மாகாண முதலமைச்சருமான சரத் ஏக்கநாயக்க தலைமையில் இன்றைய மாநாடு ஆரம்பமாகியது. 8 மாகாண சபைகளைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டிருந்த போதிலும் ஊவ மாகாண முதலமைச்சர் சஷீந்திர ராஜபக்ச அதில் கலந்து கொண்டிருக்கவில்லை. ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர் ஆகியோரும் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் நலன் நிர்வாக முறையாக இன்று மாறியுள்ள மாகாண சபை முறைமையே சுபிட்சமான மக்கள் நிர்வாகத்துக்கு தகுந்த வழி என்பது தெரிய வந்துள்ளது. குறுகிய நிலப்பரப்பை கொண்ட நாடுகளில் கூட பல்வேறு மொழிகள், சமயங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் போன்றவற்றினால் பிளவுகள் ஏற்படுவதை தடுத்து ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் தேசியத்துவத்தையும் பாதுகாப்பதற்காக அதிகார பகிர்வு என்ற நடைமுறை ரீதியிலான தீர்வு பயன்படுத்தப்பட்டதை உலக அரசியல் வரலாற்றில் காணக்கூடியதாக உள்ளது. தமது தனித்துவத்தை வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்பம் தேசிய, பிரதேச அல்லது கிராமிய மட்டத்தில் கிடைக்க வேண்டும் என நாம் நம்புகின்றோம். பிரதேசத்தில் உள்ள வளங்களை அந்த பிரதேசங்களில் பயன்படுத்துவதன் மூலம் பிரதேச அபிவிருத்தியை துரிதப்படுத்துவது, பிரதேச சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்காக பிரதேச அரசியல் தலைமைத்துவத்துக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதனூடாக மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வது, பிரதேசங்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது தங்கியிருப்பதை குறைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது போன்ற நோக்கங்களை அதிகார பகிர்வின் மூலம் அடைய முடியும். மேலும் ஜனநாயகத்தை வலுப்பெற செய்வதற்கும் அதிகார பகிர்வு வழிவகுக்கும். மாநாட்டின் நிறைவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வடமத்திய மாகாண முதலமைச்சர் கருத்து வெளியிட்டார். இந்த 30வது மாநாட்டில் அதிகார பரவலாக்கம் மற்றும் அதிகாரத்தை வழங்குதல் குறித்து எந்த சந்தர்ப்பத்திலும் கலந்துரையாடவில்லை. அதற்கான தேவை எமக்கு இருக்கவில்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் அது தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிப்பட்ட விடயங்களுக்காக போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்த எங்களுக்கும் விருப்பம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் விருப்பமானதை செய்ய முடியாது. எனவே அது இந்த நாட்டுக்கு சரியானதா, பொருத்தமானதா, தேவையானதா என்பது குறித்து ஆராய்ந்து பொது இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும். போலீஸ் அதிகாரம் எமக்கு அவசியமில்லை. போலீசார் அமைதியை உருவாக்குகின்றனர். நாம் அபிவிருத்தியை முன்னெடுக்கின்றோம். அதற்கு போலீஸ் அதிகாரம் தேவையில்லை. கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இங்கு கருத்து வெளியிடுகையில், நாட்டில் அதிகார பயிர் முறை ஒன்று தேவை என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அந்த அதிகாரப்பூர்வ முறையில 13வது சட்டம் தான் அடிப்படையா இன்னைக்கு அரசியலமைப்பில் இருக்கிறது. அது முழுமையா அமலாக்கப்பட வேண்டும் என்றதுல நாங்கள் பூரண தெளிவுபடுத்துகிறார்கள். அதன் போல இப்ப இருக்கிற சூழல்ல ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துல 13வது சட்டத்தை தாண்டியும் தேவையான மக்களுக்கு தேவையான அதிகாரங்களை ஜனாதிபதி கொடுப்பாருன்னு நம்புறோம். அதெல்லாம் நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கிறோம். ஆனால் டிஎன்ஏ இந்த நாட்டில் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் நினைக்கல உடன்பாட்டுக்கு வரணும்னு சொல்லி. ஆனால் கடந்த காலங்களில் அவங்க மாகாண அதிகார சம்பந்தமாக பேசினவங்க. ஆனால் நான் நம்புறேன் இந்த நாட்டில் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இப்ப இருக்கிற அடிப்படை தீர்வு 13வது சட்டம். இதுக்குள்ள இருந்து அது போல நாட்டுக்குள்ள எல்லாருக்கும் பிரச்சனைகளை பேசி நம்பிக்கையில கட்டியெழுப்பு கூட பிரச்சனை தீர்க்கலாம். மாகாண முதலமைச்சர்களின் 31வது மாநாடு ஊவா மாகாணத்தில் நடைபெற உள்ளது. எரிபொருள் விலை உயர்வு கடந்த 11ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டாலும் அது தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் இன்னும் ஓயவில்லை. எரிபொருள் விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்றும் சில பிரதேசங்களில் இடம்பெற்றன. எரிபொருள் விலை உயர்விற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் ஹட்டனில் நடத்தப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியின் நுவரெலியா மாவட்ட உறுப்பினர்கள் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர்.
உடனடியாக எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து நுகர்வு பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளை உடனடியாக நிறுத்துங்கள். இதேவேளை எரிபொருள் விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் தெனியாய நகரிலும் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணி தலைமை தாங்கியது. எரிபொருள் விலை குறைக்கப்படும் வரை கடற்றொழிலிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக நீர்கொழும்பு மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். நீர்கொழும்பு கருதினால் குறை அறநெறி மத்திய நிலையத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அரசு வளங்கள் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன, மேல்மாகாண கடற்றொழில் மற்றும் சுற்றுலா அமைச்சர் நிமல் லாங்சா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். கடற்கரை வீதி சின்னப்பாடு கடற்றொழிலாளர் சங்க கூட்டமைப்பு உள்ளிட்ட மேலும் பல கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருந்தனர். அதிகரிக்கப்பட்டுள்ள 35 ரூபாய் எமக்கு வேண்டாம். தயவு செய்து பழைய விலைக்கு எண்ணெயை விநியோகிங்கள். கலந்துரையாடலை அடுத்து கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். சாதாரண விசுதுமக் லபாகன்னா நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை நீர்கொழும்பு பிராந்தியத்தின் அனைத்து மீனவர்களும் படகுகள் மூலம் தொழிலுக்கு செல்லாதிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர். දීවර කටයුතුෙන් බැහැරව සිටීමට ඒකමතිකව තීරණයක් ගත්ත මේ අවස්ථාවේ. ඒ 25ක් අඩු කරුවාකුවත් තව රුපියල් 25 ரூபாய் குறைக்கப்பட்டதாக கூறினாலும் மேலும் 10 ரூபாய் பழைய விலைக்கு புறம்பாக உள்ளது. அன்றும் சிரமத்துடனேயே தொழிலை செய்தோம். இந்த 10 ரூபாவை எந்த வகையிலும் சுமக்க முடியாது. 1 லிட்டர் மண்ணெண்ணெய் மற்றும் டீசலை பழைய விலைக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கலந்துரையாடல் தொடர்பாக பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்னவிடம் வினவினோம். ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போதைய நிலைமையை தெரிவிப்பதற்கு நாம் அங்கு தீர்மானித்தோம். ஜனாதிபதி இது தொடர்பில் நிரந்தர வாக்குறுதியை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அவர்கள் உள்ளனர். ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் வரை கடலுக்கு செல்ல முடியாது என்பதை உணர்த்தும் வகையில் அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக மீனவர் சங்கங்களின் ஒன்றியமும் மீனவர் அமைப்புகளும் தெரிவித்தன. நீர்கொழும்பு பிரதேசத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மானிய விலையில் எண்ணெய் விநியோகிக்கப்படுவதாக அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் எந்த ஒரு மீனவரும் அங்கு வருகை தரவில்லை என எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை பிரதேசத்தின் மீன்பிடி படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பமானது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஆலோசனைக்கமைய சமுர்த்தி ஆணையாளர் திணைக்களம் இந்த மானியத்தை வழங்குகின்றது. வடமாகாணத்தைச் சேர்ந்த 47,790 சமுர்த்தி பயனாளிகளுக்கு இன்று தலா 200 ரூபாய் பெறுமதியான மண்ணெண்ணெய் மானிய அட்டைகள் விநியோகிக்கப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மண்ணெண்ணெய் மானிய அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை கடுவல பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மண்ணெண்ணெய் மானிய அட்டை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையில் இடம்பெற்றது. கடுவல பிரதேச செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்ட போது குறைந்த வருமானம் பெறும் மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டனர். அந்த மக்கள் தொடர்பில் சிந்தித்து அறிவிக்கப்பட்ட நிவாரண திட்டங்கள் ஒருபோதும் செயற்படுத்தப்படவில்லை. ஜனாதிபதியின் அரசாங்கத்திற்கு அந்த விடயம் புரிந்துள்ளது என்பதனாலும் அரசாங்கத்திற்கு அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை கிடையாது என்பதனை அறிந்ததாலும் சமுர்த்தி பயனாளிகள் வீதியில் இறங்கி போராடாமலேயே மண்ணெண்ணெய் மானியத்தை பெற்றுக் கொண்டனர். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட முதல் நாளில் சிலாபம், புத்தளம், நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளில் மாத்திரமே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வடக்கு அல்லது தெற்கைச் சேர்ந்த மீனவர்கள் அவ்வாறு அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் வீதியில் இறங்கவில்லை. ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமே சிலாபம் மீனவர்களை வீதியில் இறங்கச் செய்தது. இந்த நாட்டில் உள்ள சில மேற்குலக தூதுவராலயங்கள் ஊடாக அந்த அரசு சார்பற்ற நிறுவனத்திற்கு பணம் கிடைக்கிறது. மீனவர்களை வீதியில் இறக்கி படகுகளை எரித்து கலவரத்தை தோற்றுவிக்கும் வகையில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்வதற்கு அந்த அரசு சார்பற்ற நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. மானியம் வேண்டாம் என்ற பதாகை சிலாபம் மீனவர்களின் கைகளில் உள்ளது. அது மீனவருக்கு உரிய போராட்ட வாசகம் அல்ல, அது அரசு சார்பற்ற நிறுவனத்தின் போர் வாசகமாகும்.
அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டே ஒரு உயிரை காவு கொள்ளும் அளவிற்கு சிக்கலை உருவாக்கினர். இதேவேளை ஜாயல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பிரசார செயலாளர் விஜித ஹேரத் அபிவிருத்தி என்பது மாயை என குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஜாயல கலஎலிய கப்பிபத்த பிரதேசத்தில் உள்ள விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை விநியோகிக்கும் வகையில் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள சிலரது கூட்டு நடவடிக்கையினால் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி கண்டது. ரூபாயின் பெறுமதியை குறைப்பதில் நின்றுவிடாது அதனை மிதக்கவிட்டனர். அதன் பின்னர் தற்போது டாலரின் பெறுமதி 122 ரூபாவாக அதிகரித்துள்ளது. எமது உற்பத்தி அதிகரிக்கவில்லை, எமது ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கவில்லை. எனினும் இறக்குமதி செலவு உயர்வடைந்துள்ளது. மண்ணெண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. வாழ முடியாத சூழலில் வீதியில் இறங்கும் போது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது. மின்சார கட்டணம் அதிகரிக்கிறது. நீர்க்கட்டணம் அதிகரிக்கிறது. பான் பனிஸ் ஆகியவற்றின் விலையும் விரைவில் அதிகரிக்கும். எரிவாயு விலையை 300 ரூபாவால் அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்படுகிறது. அதுவும் அதிகரிக்கும். அபிவிருத்தி என்ற மாயையை காண்பித்தனர். அந்த அபிவிருத்தி மாயைக்கு பின்னால் வறுமை, பசி, போஷாக்கின்மை, தொழில் வாய்ப்பின்மை என்பன அதிசயங்களாக பொங்கி வழிகின்றன. அந்த அதிசயங்களை கண்டு மயங்கி கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளது. எரிபொருள் விலையை குறைக்கப் போவதில்லை என்றால் ஊழியர்களின் சம்பளத்தை 40 வீதத்தால் அதிகரிக்குமாறு அனைத்து நிறுவன ஊழியர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. தமது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. 40 வீதத்தால் எரிபொருட்பதற்கு முன்னதாகவே நாம் 40 வீத சம்பள உயர்வை கோரியிருந்தோம். எண்ணெய் விலை குறைக்கப்படாது என்றால் நாட்டில் உள்ள ஊழியர்களின் சம்பளத்தை 40 வீதத்தால் அதிகரிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொண்டு உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டி நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். அவ்வாறான தலையீடு மேற்கொள்ளப்படாவிட்டால் தனியார் துறையின் ஊழியர்கள் என்ற வகையில், தொழிலாளர்கள் என்ற வகையில் தொழிலாளர் வர்க்கத்துடன் இணைந்து சம்பள உயர்வுக்கான போராட்டத்தை மேற்கொள்ள நேரிடும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். அந்த நடவடிக்கைகளை நாம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் செயற்படுத்த உள்ளோம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.